வணக்கம். இலங்கையில இருக்கிற கதிர்காமம் அடர்ந்த காட்டுக்கு நடுவுல இருக்கிற ஒரு மர்மமான ஆனா ரொம்பவே முக்கியமான ஒரு வழிபாட்டு தலம். பௌத்தர்கள், இந்துக்கள், இஸ்லாமியர்கள், அப்புறம் அங்கேயே காலங்காலமா வாழ்ந்து வர்ற பூர்வீக வேடர் சமூகம். இப்படி 4 வெவ்வேறு நம்பிக்கைகளை கொண்ட மக்கள் எந்த வேறுபாடும் இல்லாம ஒன்னா சேர்ந்து வழிபடுற ஒரு அபூர்வமான இடம் இது. இப்போ உங்க மனசுல ஒரு முக்கியமான கேள்வி வரலாம். வரலாற்று ரீதியா பல பிளவுகளை சந்திச்ச ஒரு நாட்டுல, அதுவும் காட்டுக்கு நடுவுல இருக்கிற ஒரு சின்ன ஆலயம் எப்படி இந்த 4 வெவ்வேறு மதத்தினரையும் ஒன்னா இணைக்குது? இந்த தொகுப்புல நாம இத பத்தி தான் ரொம்ப விரிவா அலச போறோம். இத புரிஞ்சுக்க நாம 5 முக்கிய விஷயங்களை பார்க்க போறோம். இந்த பல்சமய அற்புதம், பல மதங்களோட கதைகள், இதோட எளிய கட்டமைப்பு, இங்க நடக்கிற பரவசமூட்டும் திருவிழாக்கள், அப்புறம் காலப்போக்குல இங்க ஏற்பட்ட மாறுதல்கள். சரி, முதல்ல இந்த பழுசமய அற்புதத்தை பத்தி பாப்போம். பல்லாயிரம் வருஷங்களா கதிர்காமம் போய் சேர்றதுங்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமா இருந்துச்சு. சுற்றிலும் அடர்ந்த காடு. இந்த தனிமை தான் இந்த இடத்தை இவ்வளவு புனிதமா பாதுகாத்திருக்குன்னு சொல்லலாம். இங்க இருக்கிற முக்கிய தெய்வம் யாருன்னு பாத்தீங்கன்னா கதிர்காம தேவியோ. பௌத்தர்கள் வணங்குற இந்த காவல் தெய்வம் ஹிந்துக்களோட போர்க்கடவுளான முருகனோட, அதாவது ஸ்கந்தகுமாரனோட ஒருங்கிணைத்து பார்க்கப்படுறார். பௌத்தர்களோட அமைதிக்கும் ஹிந்துக்களோட ஆழமான பக்திக்கும் நடுவுல இப்படி ஒரு இணைப்பு இருக்கிறது உண்மையிலேயே ரொம்ப அபூர்வம் இல்லையா? இப்போ 2வது பகுதிக்கு வருவோம். பல மதங்கள், அவங்களோட பல கதைகள். இந்த 4 குழுக்களுமே இந்த இடம் மேல எப்படி உரிமை கொண்டாடுறாங்கங்கிறது ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயம். ஹிந்துக்கள் என்ன சொல்றாங்கன்னா, முருகப்பெருமான் வேடல் குல பெண்ணான வள்ளிய இங்கதான் திருமணம் செஞ்சுக்கிட்டாருன்னு சொல்றாங்க. ஆனா பௌத்தர்களோ கிமு முதல் நூற்றாண்டுல துட்டகை மன்னருக்கு கதிர்காம தேவியோ இங்கதான் உதவி செஞ்சாருன்னு நம்புறாங்க. இஸ்லாமியர்கள் அல் கிதிர் அப்படிங்கிற ஒரு புனிதர் இங்க அமிர்தத்தை கண்டுபிடிச்சதா கருதுறாங்க. இதுவே வேடர்கள் கிட்ட கேட்டா அவங்களோட வேட்டை கடவுளான கண்டையாக்கா வசிக்கிற இடமே இதுதான்னு சொல்றாங்க. முற்றிலும் சம்பந்தமே இல்லாத இந்த 4 கதைகளும் எப்படி ஒரே இடத்துல வந்து இணையுதுன்னு பாத்தீங்களா? அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. அடுத்து 3வது பகுதி. இதோட எளிமையான ஆனா புனிதமான கட்டமைப்பு. இவ்ளோ பெரிய புராண கதைகளும் ஆழமான ஆன்மீக பின்னணியும் இருக்கிற ஒரு இடம் பார்க்கறதுக்கு எவ்வளோ பிரம்மாண்டமா இருக்குன்னு நீங்க கற்பனை செஞ்சு பார்க்கலாம். ஆனா உண்மையிலே இதோட கட்டமைப்பு ரொம்ப ரொம்ப எளிமையானது. பிரதான ஆலயமான மகாதேவாலயத்துல எந்த சிலையும் கிடையாது. ஒரு சக்தி வாய்ந்த எந்திரம் மட்டும்தான் இருக்கு. அப்படியே விஷ்ணு தேவாலயத்துக்கு போனீங்கன்னா அங்க ஒரு புத்தர் சிலை இருக்கு. பக்கத்திலேயே அனுராதபுரம் மரத்திலிருந்து வந்த ஒரு புனிதமான போதி மரம். அதுக்கும் பக்கத்திலேயே இஸ்லாமிய புனிதர்களோட கல்லறைகளை கொண்ட ஒரு பள்ளிவாசல். எந்த ஒரு பெரிய ஆடம்பரமோ அலங்காரமோ இல்லாம ரொம்ப சாதாரணமா சதுர வடிவத்தில் இருக்கிற கட்டிடங்கள் இப்படி ஒன்னோடு ஒன்னா அமைஞ்சிருக்கிறது நிஜமாவே ஒரு ஆச்சரியம் தாங்க. இதுக்கு ஒரு வரலாற்று சான்று வேணும்னா ஜான் டேவி அப்படிங்கிறவரு 1821 எழுதின ஒரு குறிப்பை நாம பார்க்கலாம். அவர் என்ன சொல்றாருன்னா, கதிர்காம தேவாலயம் 2 அறைகளை கொண்டிருக்கு. இதோட மேற்கூரை ரொம்பவே மர்மமான முறையில வண்ணம் பூசப்பட்ட ஒரு துணியால மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாரு. பல நூற்றாண்டுகளா இந்த கருவறையோட ரகசியம் எப்படி பாதுகாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறது இது நமக்கு ரொம்ப தெளிவா காட்டுது. 4வது பகுதி பரவசமூட்டும் திருவிழாக்கள். இவ்வளவு அமைதியா இருக்கிற இந்த இடத்துல தான் ஒவ்வொரு வருஷமும் ஜூலை ஆகஸ்ட் மாசங்கள்ல எஸ்ல பெரஹெரா அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான திருவிழா நடக்கும். இதோட ஆரம்பம் எப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல அர்ச்சகர்கள் காட்டுக்குள்ள போய் 2 புனித கிளைகளை எடுத்துட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் அந்த எந்திரத்தை ஒரு யானை மேல வச்சு ஊர்வலமா எடுத்துட்டு போவாங்க. அர்ச்சகர்கள் அவங்க வாயை ஒரு வெள்ளை துணியால மூடிக்கிட்டு முழுமையான மௌனத்துல இந்த சடங்குகளை செய்வாங்க. இதுல நாம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த சடங்குகள் எல்லாமே தொண்டு தொட்டு வர பூர்வீக வேடர் மரபுகள்ல இருந்து உருவானவ. இது மட்டும் இல்லாம தீ மிதிக்கிறது, உடலை தொலைச்சி காவடி எடுக்கிறது, அழகு குத்துறதுன்னு ரொம்பவே தீவிரமான மெய்மறக்கச் செய்யற சடங்குகள்ல நூற்றுக்கணக்கான மக்கள் ஈடுபடுவாங்க. வரலாற்று ரீதியா பாத்தீங்கன்னா இந்த சடங்குகளை அதிகமா செஞ்சது இந்து தமிழர்கள் தான். ஆனா இப்போ சிங்கள பௌத்தர்களும் இதுல பெருமளவுல கலந்துகிட்டு பக்தி பரவச நிலையை அடையறாங்கங்கிறது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு மாற்றம். இப்போ நம்ம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். மாறுபடும் காலங்கள். பல நூற்றாண்டுகளா எந்த வேறுபாடும் இல்லாம பகிரப்பட்ட இந்த மரபுகள் நவீன காலத்துல எப்படி மாறுச்சுன்னு இந்த காலக்கோடு நமக்கு தெளிவா காட்டுது. ஒரு 1940களுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா, இலங்கையிலிருந்தும் தென்னிந்தியாவிலிருந்தும் இந்துக்களும் வேடர்களும் தான் பல மைல் தூரம் நடந்தே இங்க வந்துட்டு இருந்தாங்க. ஆனா 1940கள்ல இங்க புதிய சாலைகள் அமைக்கப்பட்ட உடனே சிங்கள பௌத்தர்களோட வருகை திடீர்னு ரொம்பவே அதிகரிச்சிருச்சு. அதுக்கப்புறம் 1950கள்ல அரசாங்கம் இந்த முழு வளாகத்தையுமே ஒரு புனித தலமா அறிவிச்சாங்க. அவ்வளவுதான், இதோட ஒட்டுமொத்த பயன்பாடும் அப்படியே மாற ஆரம்பிச்சிருச்சு. இது ஒரு மிகப்பெரிய மக்கள் தொகையியல் மாற்றத்தை இங்கு உருவாக்குச்சு. 1940களுக்கு முன்னாடி வரைக்கும் இந்துக்கள் மற்றும் வேடர் மக்களோட ஆதிக்கம் தான் இங்க அதிகமா இருந்துச்சு. தமிழர்களோட சடங்குகள் தான் பெருசா நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பௌத்தர்களோட பெரும்பான்மை அதிகரிக்க தொடங்குச்சு. அரசாங்கத்தோட தலையீட்டால நிர்வாக கட்டுப்பாடும் பௌத்தர்கள் வசமே போயிடுச்சு.
காலப்போக்குல பாரம்பரியமா நடந்துட்டு இருந்த இந்துக்களோட சடங்குகளையும் பௌத்தர்கள் தங்களுக்குள்ள பெருமளவுல உள்வாங்கிக்கிட்டாங்க. இதோட விளைவா நடந்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? ரொம்பவே தத்துவார்த்தமான ஆழமான இலங்கையோட தேரவாத பௌத்தம் இந்த தீவிரமான சடங்குகள் மூலமா தெய்வங்கள் மேல வைக்கிற தனிப்பட்ட பக்தியோட ஒன்றிணைய ஆரம்பிச்சது. பௌத்த மதத்துல நடந்த யாருமே எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய மதரீதியான பரிணாமம் இதுன்னு தான் சொல்லணும். சரி, இதெல்லாம் நமக்கு என்ன உணர்த்துது? காட்டுக்குள்ள ஒரு சின்ன எல்லாருக்கும் பொதுவான ஆன்மீக இடமா இருந்த கதிர்காமம் இன்னைக்கு ஒரு அரசியல் ரீதியான இடமா எப்படி மாறி இருக்குங்கிறது மதங்கள் காலப்போக்குல எப்படி பரிணாமம் அடையுது அப்படிங்கறத நமக்கு காட்டுது இல்லையா? சொல்லப்போனா இந்த ஆலயம் இலங்கைங்கிற நாட்டோட மாறும் அடையாளத்தையே ஒரு சின்ன அளவுல நமக்கு பிரதிபலிக்குது. மனிதர்களோட நம்பிக்கைகளும் அவங்க பகிர்ந்துகிட்ட புனித இடங்களும் காலப்போக்குல எப்படியெல்லாம் உருமாறுது, இத பத்தி கொஞ்ச நேரம் சிந்திச்சு பாருங்க.